இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. என்னை அழைத்தவர் நீரல்லவோ, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை அழைத்தவர் நீரல்லவோ, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. என்னை போஷித்தவர் நீரல்லவோ, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை போஷித்தவர் நீரல்லவோ, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. என்னை நடத்துபவர் நீரல்லவோ, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பாடுவோம். என்னை நடத்துபவர் நீரல்லவோ, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே.
பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. ஆமென். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக, பாடல்களை தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் பேசும்படியாக, அவருடைய ரேமா வார்த்தை நம்மிடத்தில் வெளிப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உயரடைக்கலமானவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பு நேசரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற பரம தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆண்டவரே, சாயங்கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே சகல தடைகளை அழித்து சகல சாதகமான சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தி, தேவன் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, பாடல்களில் நீர் மகிமைப்படுவீராக, ஆராதனைகளில் நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமது ரேமா வார்த்தை வெளிப்படட்டும். ஜனங்களை விடுதலையாக்குங்க. சிந்தனை போராட்டத்திலும் ஜனங்களை விடுதலையாக்குங்க. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாடல்கள், ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமது நாமத்திற்கு மகிமை வர பண்ணுங்க. இயேசு ரட்சகர் என்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவிக்கிற பரம தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது பாடல் குழுவினர் பாடல்களை பாடுவார்கள். ஜீசஸ், இந்த பாடல்களை பாடின பிறகு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட பாடல் பாடின பிறகு நாம் ஒரு விசேஷமாக விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, விடுதலைக்காக. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விடுதலை ஆயிருக்கிறோம். பீடியிலிருந்து, பான் பராக்கிலிருந்து, பொடியிலிருந்து, சாராயத்திலிருந்து, அப்புறம் பான் மசாலா என்னென்ன சொல்கிறாங்களே, அதுலேருந்தெல்லாம் விடுதலை ஆயிருக்கிறோம். ஆனால் அநேகர், பைபிள் சொல்கிறது, இந்த மனதின் போராட்டத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு நாம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்ல போகிறீங்க. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்க போகிறோம். அல்லேலூயா. நான் மத்தியான நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு சில பேர் இந்த மூச்சுட முடியாமல் கஷ்டப்படுறத நான் உணர்ந்தேன். மூச்சுட முடியல, பதட்டமாக கஷ்டப்படுறாங்க. அதற்கு காரணம் இந்த சிந்தனை போராட்டம், மனதிலே சிந்தனை போராட்டம், தொடர்ந்தேர்ச்சியான கவலையான சிந்தனை. நீ கிறிஸ்தவர்கள் இதிலிருந்து விடுதலையாகவே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். ஆனா நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருப்பதில்லை. கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர வளர்ச்சியில் ஒரு முழத்தை கூட்ட முடியும். இதனாலே அநேகர் மரண போராட்டத்தில் இருக்கிறாங்க. நான் செத்துருவனா, உயிர் போயிருமா, மூச்சு அடைச்சிருமா, நெஞ்சு அடைக்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்றது நான் உணர்ந்தேன் ஆவியில. அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த பாடல் ஆராதனை முடிஞ்சிட்டு உங்களுக்காக நான் ஒரு விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். நிறைய பேர் ஜெபம் பண்ணி அநேக வியாதியிலிருந்து விடுதலை ஆயிருக்கிறாங்க. ஆனா விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க விடுதலை ஆவீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
கவலைப்படாமல் வாழ முடியும், பதட்டப்படாமல் வாழ முடியும், கோபப்படாமல் வாழ முடியும், சண்டை போடாமல் வாழ முடியும், சமாதானமாக வாழ முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிரூபித்து காட்ட முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக சில பாடல்களை நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, பரலோகத்திலே சகல ஜாதிகள், சகல ஜனங்கள், சகல பாஷை பேசுகிறவர்கள், சகல மொழி பேசுறவங்க வெண்ணங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக ரட்சிப்பின் மகிமைக்காக கர்த்தரை துதிப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 19:1 சொல்லி இருக்கிறது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சண்யமும் கனமும் மகிமையும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆர்ப்பரித்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஆமென். பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல். பாட்டுத்தாள் இல்லாதவங்க வாங்கிக்க. என்னுடைய விலை 5 ரூபா தான். கை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க. இல்லாதவங்க வாங்கிக்க. முதலாவது பாடல் ஸ்துதி 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 ஹல்லேலூயா என்ற அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஓகே. Hallelujah, hallelujah, hallelujah.
ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது சென்னைக்கு போயிருக்கும்போது அங்கே விஜிபி கோல்டன் பீச் அப்படிங்கிற ஒரு பீச் இருக்கிறது. அந்த பீச்சில் முன்னால் ஒருத்தர் ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி நின்றுவார். அவர் அவருக்கு எதற்காக அவருக்கு சம்பளம் அப்படின்னா, அவர் அசையாமல் நிற்கணும், கண்ணு சிமிட்டக்கூடாது, என்னதான் ஜோக் பண்ணாலும் அவர் அசையக்கூடாது, மூச்சு விடுறதும் கூட தெரியக்கூடாது, அப்படி அசையாம இருந்தாரு. அதனால அவருக்கு நல்ல சம்பளம் பாருங்களேன். ஆனா ஆண்டவர் நம்ம அப்படி சொல்லவே இல்லை. ஆமா, சொல்லாமையே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் பாருங்களேன். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்துல இந்த இடத்துல கை வச்சு பார்த்தா மூச்சு இருக்குதா இல்லையான்னு சொல்லி இங்க ஏதோ சில நின்று இருக்கிற மாதிரி நீங்களும் ஆணு பார்த்து இப்படியே ஆண்டவர் ஆராதிக்க முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் ஆண்டவர் ஆராதிக்கும். கையை தட்டி உற்சாகமா ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே இந்த ஸ்டாண்ட்ஸா பாடுமா? பலமுள்ளவரே, பலமுள்ளவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை, எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடி ஆராதிக்கணும். பாருங்க, நமக்கு ஜீவன் நமக்கு இருக்கிறது, பரலோகம். நம்ம இப்ப பாருங்க, பிரதர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா பரலோக கேமரா எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்குது பாருங்க. யாரார் துதிக்கிறா, யாரார் சும்மா இருக்கிறான், யாராரு சிக்கன் வாங்கி வச்சுட்டு திறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறாரு. ஆகவே தயவு செய்து முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு கரங்களை தட்டி ஜீவனை தந்தவரே, பலமுள்ளவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை தந்தவரே, இருந்தவரே இருப்பவரே என்றும் ஸ்தோத்திரம், சிருஷ்டிகரே சிறந்தவரே என்றும் ஸ்தோத்திரம், இருந்தவரே இருப்பவரே என்றும் ஸ்தோத்திரம், சிருஷ்டிகரே சிறந்தவரே என்றும் ஸ்தோத்திரம். துதி செய்யும் என் நாமம் மகிமையுள்ளது, துதி செய்யும் என் நாமம் மகிமையுள்ளது, துதி செய்யும் என் நாமம் மகிமையுள்ளது, துதி செய்யும் என் நாமம் மகிமையுள்ளது. ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, ஆராதனை 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 ஹல்லேலூயா. பாடுத்தாள் இரண்டாவது பாடல். என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல் ப்ராசிம், ஏல் ப்ராசிம், தடைகள் உடைத்தவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரட்சிப்பு தருபவரே. ஏல் ப்ராசிம் என்றால் வெற்றியை தருகிற தேவன், பிரேக் த்ரூவை உருவாக்குகிற தேவன். அந்த அர்த்தத்தோடு கூட இந்த பாடலை பாடுவோம். ஓகே. Check, check. Check. Check.
நாட்களுக்கீராய் ரட்சிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீராய் ரட்சிப்பு தருபவரே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுமே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுமே. கர்த்தரு நீரும் செயல்படுவே, கர்த்தரு நீரும் செயல்படுவே. புதிய நன்மைகள் எனக் கழிவே, புதிய நன்மைகள் எனக் கழிவே. ஏற்பிராசு ஏற்பிராசு தடைகள் உடைப்பவரே. ஏற்பிராசு ஏற்பிராசு தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீராய் ரட்சிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீராய் ரட்சிப்பு தருபவரே. சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்தீர். சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்தீர். நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, தலைமுறை தலைமுறை துதிக்க வைத்தீர். தலைமுறை தலைமுறை துதிக்க வைத்தீர். ஏற்பிராசு ஏற்பிராசு தடைகள் உடைப்பவரே.
Glory to Jesus. Amen. Hallelujah. ஐந்தாவது பாடல் நல்லவர் Jesus. பாட்டு தாளில் ஐந்தாவது பாடல் God is good all the time. இந்த பாடலினுடைய மொழியாக்கம் நல்லவர் எப்பொழுதும். ஆறாவது பாடல் என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும். இந்த பாடலை எல்லாம் கற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் சபையிலே ஜபக்குழுவிலே இதை பாடலாம் வருடம் முழுதும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்க, புது பாட்டை கத்துக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது ஐந்தாவது பாடலுக்கு அடுத்த பாடல் ஆறாவது பாட்டு. சரிங்களா? என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இந்த கரண்ட் வந்துட்டு இருக்கிறதுனால ஃபேன் ஓடுது இல்லை, அதே மாதிரி நம்ம ஒருத்தர் பலப்படுத்திட்டே இருக்கிறதுனால தான் நம்ம பலனா இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. சரி, கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஆமென். இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் சதாய் தெய்வமே, எல்லோரே தகப்பனே, யெகோவாயே ராஜனே.
இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் ஷடாய் தெய்வமே, என் ரோய தகப்பனே, யெகோவாயே ராஜனே. என் ஷடாய் தெய்வமே, என் ரோய தகப்பனே, யெகோவாயே ராஜனே. Glory to Jesus. Hallelujah. Hallelujah. கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி இங்கே கிறிஸ்துமஸ் ஆராதனை நடந்தது. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் பயங்கர பனி. பாருங்களேன், ஜெபம் இயேசுவின் நாமத்தில் இந்த பனி இருக்கக்கூடாது. இங்கே ஹாலில் கிறிஸ்துமஸ் ஆராதனை நடைபெறுகிறது. பனியை இயேசுவின் நாமத்தில் விலகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண போது, உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பனி கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே மாதிரி 31ஆம் தேதி நைட்டு பழைய ஆராதனை, பழைய வருட ஆராதனை, புதிய வருட, அதுக்கும் பனி இருக்கக்கூடாது. பனி இருந்தால் ஜனங்கள் வர முடியாது ஆண்டவரே, ஜனங்கள் கஷ்டப்படுவாங்க. அந்த அன்னைக்கு ராத்திரி மீனாட்சி மண்டபத்தில் நடத்தினோம் அந்த பழைய வருட புதிய வருட ஆராதனை. அங்கேயும் பனியே இல்லை. இதோட ஒரு விசேஷம் என்னன்னா, ரொம்ப ஹீட்டாக இருந்தது. ஸ்டேஜுக்கு ஃபேன் தேவைப்பட்டது. அவ்வளவா ஹீட்டா தேவன் நிறைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு தெரியும், அவர்கள் தான் இந்த முகாமை ஆரம்பித்தாங்க. பல வருஷமாக இது 44வது முகாம். அப்பா கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாங்க, அம்மாவும் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு நானும் அண்ணனும் நடத்திட்டு இருந்தோம். ஆனால் ஜூலை 23ஆம் தேதி தென்கொரியாவிலே நாங்கள் இருந்தபோது அங்கே ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது. அருமை அண்ணன் ராபர்ட் செல்ல கர்த்தருக்குள்ளே அங்கே நித்திரை அடைந்தார். ஆகவே மிகுந்த துக்கமான சூழ்நிலையிலே எனக்கு பயங்கர ஷாக்கான நியூஸ். அங்கே கூடவே இருந்து கூடவே படுத்து அந்த மாதிரி சூழ்நிலையிலே அந்த நேரத்தில் தேவன் என்னுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்தினார். தேவன் என் இருதயத்தை திடப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் இங்கே அந்த பாடியை கொண்டு வர முடியாது. எத்தனையோ பேர் சொன்னாங்க அதெல்லாம் கொண்டு வரது 1 மாதம் இல்லாமல் கொண்டு வர முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த காரியங்கள் நடந்தது. அன்பானவர்களே, ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, என் உள்ளத்திலே ஆண்டவர் திட இருதயத்தை தந்திருக்கிறார். அநேகருடைய உள்ளத்திலே அந்த திட இருதயம் இல்லை. இன்னைக்கு மத்தியானம் கூட நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அநேகருடைய இருதயம் மூச்சு அடைக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். மூச்சுட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த பதட்டம், அந்த பயம் பாருங்களேன். அநேகருக்கு தடுமாற்றமான சூழ்நிலை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த போது முதல் சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஆமாம், நம்ம மனது தான் பீடியிலிருந்து விடுதலை ஆயிடுச்சு, பொயிலிருந்து விடுதலை ஆயிடுச்சு, பான் பராக்கு, பீடி, சிகரெட்டு, சாராயம் எல்லாத்துலேருந்து விடுதலை ஆயாச்சு, உபச்சார பாவம் எல்லாம் விடுதலை ஆயாச்சு. ஆனால் அந்த மனது பாருங்க, எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே, துக்கப்பட்டு கொண்டே, பயப்பட்டுட்டே பாருங்க, கோபப்பட்டுட்டு இருக்கிறது. சிலருக்கெல்லாம் பதட்டம் அதிகமாகிறதுனால மூச்சுட முடியறதில்ல, தூங்க முடியறதில்ல. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கவலை, ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் பதட்டத்தோடு என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருப்பதில்லை. ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்லித்தர்றேன், கவலைப்படாம வாழ முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா.
பயப்படாம வாழ முடியும். அல்லேலூயா. கோபப்படாம வாழ முடியும். அல்லேலூயா. சண்டை போடாம வாழ முடியும். அல்லேலூயா. இந்த 20 வருடத்துக்கு மேலான அனுபவத்தில் இருந்து சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. அல்லேலூயா. அநேகர் நம்ம ஜெபம் பண்ணி வியாதியிலிருந்து சுகமாயிருக்கிறாங்க. இந்த மனப்பிரச்சனை வியாதி என்பதை விட சிந்தனை போராட்டத்திலிருந்து விடுதலையாயிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஆண்டவருடைய நாமத்தை துதிச்சிட்டு நான் உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க போறேன். அநேகரை மனதை விடுதலையாக்க போகிறார். இருதய படபடப்பை நீக்க போகிறார். அந்த கோபத்தை நீக்க போகிறார். அது மாத்திரமல்ல, அந்த கவலைப்படுகிற அந்த அட்மாஸ்பியர், எப்ப பார்த்தாலும் துக்கம் 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 இருதயத்தை அடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்களே, அதிலிருந்து நீங்க விடுதலையா எப்பொழுதும் சமாதானமாக இருக்க முடியும். கரங்களை பலமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சமாதானமா எப்பவுமே. அதனாலதான் பிலிப்பியர் 4:4 வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷம்னா அது உன்னதமான நிலை, அது ரொம்ப ஹை லெவல். அப்ப எப்பொழுதும் சமாதானமா இருந்தாதான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். இயேசுவின் நாமத்திற்காக நாம் துதி சொன்ன பிறகு நாம் உங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? Shall we all stand up? Shall we all stand up and worship the Lord Almighty Jesus Christ? Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவின் நாமத்திற்கு நாம் துதி செலுத்த போகிறோம். ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. பரலோக தேவனே உமக்கு நன்றி. ஹalleluya, hallelujah, hallelujah. பரலோகத்தில் எப்போ பார்த்தாலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று தான் ஆராதிப்பார்கள். வெளிப்படுத்தல் 19:1 அவ்வாறு சொல்லுகிறது. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் ஒரு 4 ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அற்புதங்களை செய்கிற இயேசுவின் நாமத்திற்கு, அதிசயங்களை நடப்பிக்கிற இயேசுவின் நாமத்திற்கு, அடைக்கலமான இயேசுவின் நாமத்திற்கு, அல்பா ஒமேகாவாம் இயேசுவின் நாமத்திற்கு, ஆதியும் அந்தமுமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்கு, வானிலும் பூவிலும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்திற்கு, வானாதி வானவர் இயேசுவின் நாமத்திற்கு, வார்த்தையின் வடிவாம் இயேசுவின் நாமத்திற்கு, வியாதிகளை சுகமாக்குகிற இயேசுவின் நாமத்திற்கு, விடுதலை தருகிற இயேசுவின் நாமத்திற்கு, பலத்த துருகமாம் இயேசுவின் நாமத்திற்கு, நம்மை பரிசுத்தமாக்குகிற இயேசுவின் நாமத்திற்கு, பரலோகம் சேர்க்கின்ற இயேசுவின் நாமத்திற்கு, பாவங்களை மன்னிக்கின்ற இயேசுவின் நாமத்திற்கு, பிசாசை ஜெயித்த இயேசுவின் நாமத்திற்கு, பிரசன்னம் தருகிற இயேசுவின் நாமத்திற்கு, பில்லி சூனியங்களை வெளியேற்றுகிற இயேசுவின் நாமத்திற்கு, பலன் தருகிற இயேசுவின் நாமத்திற்கு, மரணத்தை வென்ற இயேசுவின் நாமத்திற்கு, மகிமையால் நிரப்புகிற இயேசுவின் நாமத்திற்கு, மாம்சத்தை ஜெயித்த இயேசுவின் நாமத்திற்கு, முழங்கால்களை முடங்க செய்கிற இயேசுவின் நாமத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்க. ஹalleluya hallelujah 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 hallelujah. Oh hallelujah shaba ba 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 ba. தயவு செய்து 2 கரங்களை கூப்பி நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, நீங்க தான் என்னுடைய இரட்சகர்.
ஏசப்பா, இயேசுப்பா, கல்வாரி சிலுவையில் கல்வாரி சிலுவையில் நீங்க எனக்காக சிந்தின நீங்க எனக்காக சிந்தின விலையேற பெற்ற விலையேறப்பெற்ற பரிசுத்தமான பரிசுத்தமான உங்க ரத்தத்தினால இரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க. என்னை பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்தமாக்குங்க. ஏற்கனவே என்னை கழுவி இருக்கிறீங்க, ஏற்கனவே என்னை கழுவி நீதிமான் ஆக்கியிருக்கிறீங்க. நீதிமானாக்கி இப்பொழுதும் கூட இப்பொழுதும் கூட உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பிரியமில்லாத எனக்கு மன்னிங்க. எனக்கு மன்னியுங்க. நான் மனம் திரும்புகிறேன் 1000 மடங்கு. 1000 மடங்கு ஏசப்பா, இயேசுப்பா, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீங்க தான் என்னுடைய தெய்வம், நீங்க தான் என்னுடைய தெய்வம். நீங்க தான் என்னுடைய ரட்சகர். நீங்க தான் என்னுடைய ரட்சகர். எப்பொழுதும் சமாதானமா இருக்க விரும்புகிறேன், சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். எப்பொழுதும் எப்பொழுதும் தைரியமா இருக்க விரும்புகிறேன். தைரியமாக இருக்க விரும்புகிறேன். உம்மை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தில் கை வச்சுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கவலைப்படுகிற சுபாவங்கள் உங்களை விட்டு நீங்க போகுது, பயப்படுகிற சுபாவம் நீங்க போகிறது, பதட்டப்படுகிற அந்த சூழ்நிலை மாறப்போகிறது, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை, வெடிய வெடிய சிந்தனை, எப்ப பார்த்தாலும் சிந்தனை சிந்தனை சிந்தனை, சோர்வு, சோகம், குழப்பம், மனசுல குழப்பம். ரெண்டாயிரத்தி 26 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசப்பா உங்க சிலுவை தியாக மரணத்தினால முற்றிலும் சுமந்து தீர்க்கப்பட்டு, இயேசுவே உங்க சிலுவை மரணத்துல ஏசாயா 53:4-5 சொல்லப்பட்டபடி மெய்யாகவே அவர் நம்ம துக்கங்களை சிலுவையில சுமந்தார் என்கிற வார்த்தையின்படி, ஹல்லேலூயா, ஏசப்பா உங்க சிலுவை தியாக மரணத்தினால முற்றிலும் சுமந்து தீர்க்கப்பட்டு, அழிக்கப்பட்டு, நிர்மூலமாக்கப்பட்டு, சபிக்கப்பட்டு, ஒன்றுமே இல்லாம போய் காணாம போனேன். பொல்லாத கவலைகள், பயங்கள், பதட்டங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், கவலைப்படுகிற சுபாவங்கள், கோபப்படுகிற சுபாவங்கள் இயேசுவின் சிலுவை மரணத்திலே செயலிழந்த சத்த கிரிகளே இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் அகன்று போய் கட்டளை விலகு. இயேசுவின் நாமத்தில் 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 get out in Jesus name, in Jesus name, in Jesus name. இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்திலே சமாதானம் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்திலே சமாதானம் உண்டாகிறது. சந்தோஷம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்திலே சந்தோஷம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்திலே தைரியம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே தைரியம் உண்டாகிறது. சமாதானம் உண்டாகிறது. விடுதலை. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலை. இயேசு விடுதலையாகிறார். ஓ ஹalleluya. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Oh, Alleluia, Hosanna. Alleluia, Hosanna.
ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. 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 ஆமென். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். ஹalleluya. Jesus. Glory to Jesus. Hallelujah. நிறைய பேர் மனதில் விடுதலையாக இருக்கிறாங்க. நான் ஜெபிக்கும் போது நிறைய பேர் விடுதலையாக இருக்கிறாங்க. கையை தூக்க முடியுமா? எனக்கு மனசில் விடுதலை ஆச்சுன்னு சொன்னவங்க உண்மையாகவே கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணியிருக்கார். நிறைய பேர் கையை தூக்குறாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த பதட்டத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த கவலை படுகிற சுபாவத்தில் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு சமாதானமா இருக்க பயிற்சி எடுங்க. எப்படிங்க? கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு சமாதானமா இருக்க பயிற்சி எடுத்தீங்கன்னா சமாதானமாவே வாழ முடியும். எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் அதுல தேவன் சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் உள்ளத்துல கை தூக்காதவங்க கூட உள்ளத்துல ஒரு விடுதலை நீங்கள் உணர முடியும். எனக்கு தெரியும், நான் உணர்ந்தேன். நிறைய பேர் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அப்படி நீங்க சாட்சி சொல்ல விரும்பினா நாளைக்கு சொல்லலாம். நாளை தினத்திலே உங்கள் வியாதிகளுக்காக நான் ஜெபிக்க போறேன். எங்க கடுமையான வலி, நெஞ்சு வலி, இடுப்பு வலி அல்லது கழுத்து வலி, கடுமையான போராட்டம் இருந்துச்சுன்னா ஜெபிக்க போறேன். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போறாரு. நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அன்பானவர்களே, கடந்த 2.5 மாதமாக இந்த பில்டிங் ஒர்க் நடந்து கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், போன வருஷம் இந்த பில்டிங்கினுடைய நிலைமை வேற. எல்லாமே சும்மா அந்த பச்சை படுதா போட்டு கட்டியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால அந்த ஏஏசி பிளாக், பெரிய பெரிய கல் இருக்குல்லங்க, அந்த 2 அடி கல், அந்த கல்லை வச்சு நாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண தேவன் கிருபை கொடுத்தார். கரங்களை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே இந்த கூட்டங்களுக்கென்று விசேஷமாக கவர்கள் வாங்கினவங்க, நீங்கள் விசேஷ காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் அதிலே உங்கள் பெயரை எழுதி ஜெப குறிப்பு இருந்தாலும் அதில் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இப்பொழுது நம்ம காணிக்கை எடுக்க போகிறோம். அன்பானவர்களே, அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் கவர் இருக்கு இல்லைம்மா, இந்த பிள்ளைங்க கொஞ்சம் கவர் வச்சுக்கங்க. யாராச்சும் கவர் கேட்டாங்கன்னா அந்த காணிக்கை எடுக்கிற பிள்ளைகள் அந்த கவரை கொடுத்து விடலாம். அல்லது நீங்கள் இன்னைக்கு கொடுக்கலாம், அல்லது நாளைக்கும் கூட இந்த முகாம் செலவினங்களுக்காக நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த காணிக்கைக்காக பாஸ்டர் அருள் பிரகாஷ் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் அருள் பிரகாஷ், புங்காரிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் அருள் பிரகாஷ் அவர்கள். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்,
எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படி, எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி, உதார்த்தமாய் கொடுக்கிற ஆத்துமா செழிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி, உதார்த்தமாய் மனமோந்து இந்த முகாமுக்கு என்று நம்முடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகளை என் தகப்பன் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும். அந்த காணிக்கைக்குரிய ஆசுவத்தின் பிரதிபலனை பல மடங்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் பெறை ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிள்ளைங்க இருந்துச்சுக்குமா காணிக்கை எடுக்கிற பிள்ளைங்க இந்த பக்கெட் இருக்கிறது, அந்த கவர் வாங்கிக்கமா தம்பி. யாராச்சும் போய் அந்த கவர் கொஞ்சம் வாங்கி உங்களுக்கு கொடுங்கப்பா. டேனி, அந்த கவர் அங்கே வாங்கி ஓகே. கவர் வேண்டும் என்கிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டு விசேஷ காணிக்கை கொடுக்கலாம். கர்த்தருக்கென்று உதாரத்தமாய் நாம் காணிக்கை கொடுக்கலாம். ஓகே. செக்கினா அம்மா ஒரு பாடல் பாடுவார்கள். God is good. ரொம்ப லோவா நல்லவர் எப்போதும் எந்த இதயத்தினில் தந்த துதியின் கீதம். நல்லவர் எப்போதும் இருண்ட வாழ்வினில்